ஆந்திர மாநிலம் ஈஸ்ட் கோதாவரி என்று அழைக்கப்படும் பெனுகொண்டா நகரம் ஆரிய வைசிய குல தெய்வமான வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பிறந்த இடமான அந்த மாவட்டத்தை கடந்த புத்தாண்டு அன்று அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறப்பாக ஆந்திர மாநிலத்தில் ஆட்சி செய்து வரும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெனுகொண்டா என்னும் ஊரை வாசவி பெனுகொண்டா என்று அறிவித்து அங்குள்ள மக்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள ஆரிய வைசிய மக்களுக்கு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பிறந்த தினமான அன்று அரசு விடுமுறையாகவும் ஆந்திர மாநில அரசு அறிவித்துள்ளது. அதற்கும் தெலுங்கர் கூட்டமைப்பு சார்பிலே நாங்கள் ஆந்திர மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய தினம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி செய்து வரக்கூடிய அண்ணன் தளபதியார் அவர்கள் பொங்கல் திருநாளை சிறப்பாக தமிழக மக்கள் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 வழங்கி இன்றைய தினம் அடித்தட்டு மக்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைய தினம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடும் விதமாக ரூபாய் 3000 வழங்கியதற்கு தெலுங்கர் கூட்டமைப்பு சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலே ஆதரவு அளிப்பதா அல்லது தேர்தலிலே போட்டியிடுவதா என்பது குறித்து பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் மண்டல மாநாட்டிலே சேலம் நேரு கலையரங்கிலே நடைபெறும் மாநாட்டிலே அன்றைய தினம் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஆந்திர மாநிலத்தினுடைய அமைச்சர்கள், கர்நாடக மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் வருகை தந்து மாநாட்டை சிறப்பாக நடத்த உள்ளனர் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநாட்டிலே 25,000 நபர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம். நாகா அரவிந்தன், தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு.